ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரன் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. கேள்விகள் ஆரம்பிச்சிருவோமா சார்? சார், காரைக்குடியிலிருந்து தேனப்பன் கேட்கிறார். முதல்வர் விஜயை நிரந்தர முதல்வராக்க வேலூர் கோட்டை முதல் ஜெயின்ஜார்ஜ் கோட்டை வரை நடைபயணம் மேற்கொள்ளவிருந்த தாவேகாவினரை போலீஸ் தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியுள்ளது. என்னங்க, அது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வியாதியாவே போச்சு. நடைபயணம் இல்ல, யாரை பார்த்தாலும் நிரந்தர முதல்வர். மனிதன நிரந்தரம் இல்ல. முதல்ல அதுதான் சொல்றேன். நம்ம வந்ததே டூரிஸ்ட் விசால வந்திருக்கோம். என்னைக்கு யாருக்கு எக்ஸ்பைரி கிளம்ப வேண்டியதான். என்னைக்கு எக்ஸ்பைரி தெரியவும் தெரியாது. ஆமா, அது முன்னாலேயாவது டூரிஸ்ட் ஏதாவது விசா போடும்போது இந்த டேட்ல எக்ஸ்பைரின்னு நம்ம வரும்போதே விசாவோட தான் வரோம், ஆனால் டேட்டு தெரியாது எக்ஸ்பைரி. அப்படி இருக்கும்போது நிரந்தர முதல்வர் இதே மாதிரி அப்படிதான் எல்லா கட்சியிலையும் சொல்லியிருக்காங்க, நிரந்தர முதல்வர்னு. முதல்ல வந்து அவங்கவுங்க ஆயுளோட ஆரோக்கியத்தோட இருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்தந்த கட்சியிலேயே அந்த கட்சி தேர்தலில் ஜெயிக்கணும், ஆளுங்கட்சியாக வரணும். கட்சி முதல் கட்சி முதல்ல நிரந்தரமா நிலைக்குதான்னு. இன்னைக்கு அதிமுக ஒரு காலத்தில் அதிமுக இப்படி ஆகுன்ற யாராவது நினைச்சு பார்த்துருப்பாங்களா? இது மாதிரி வரும்போது இதில் வந்து வேலூர் கோட்டையிலேருந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து நடைபயணம் வந்தாங்களா, போலீஸ்காரங்க வந்து தடுத்த போது அதெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் நிரந்தர முதல்வர். நீ நிரந்தர முதல்வர்னு நீங்கள் பேரணி போனால் நிரந்தர முதல்வர் ஆகிடுவாரா? ஒரு நல்லாட்சி கொடுங்க, ஒரு நல்ல ஆட்சி பண்ணீங்கன்னு ஒரு நல்ல பேர் வாங்கினா நிரந்தர முதல்வர் இல்லைன்னா கூட அடுத்த தடவை மறுபடியும் தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அதை புரிஞ்சிக்காம நீங்கள் நிரந்தர முதல்வர்னு சொல்லிட்டா நிரந்தர முதல்வர் ஆகிடுவார். அவர் இன்றைக்கே முதல் குத்திடுவாங்களா? அதில் வேறு வந்து போலீஸ்காரங்க வந்து இல்லை நீங்கள் போகலன்னா கைது பண்ண வேண்டியிருக்கணும்னு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இந்த அரசியலில் புதுசாக தானே வந்திருக்காங்க, கைதுக்கு இதுன்னு பண்ணி கொண்டு போய் உள்ளே வச்சுட்டாங்க, வம்பா பேருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் வந்து இவங்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ புரிஞ்சுக்கிட்டு அரசியல் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஓகே சார். அடுத்தது சேலத்திலிருந்து கிள்ளிவளவன் கேட்கிறார். அரிசி விலை, பால் விலை இரண்டுமே உயர்வதாக தகவல் வருகிறது, மக்களுக்கு மாற்றத்திற்கான பரிசா? போன தடவை கூட நம்ம பேசுகிறோம், போன எபிசோடில். அரிசி விழாம நெல் மூட்டையெல்லாம் அங்கங்கே வீணாக கிடக்குது. பால் வந்து வெயில்னால உற்பத்தி கம்மின்னு இதெல்லாம் ஏறுது. நீங்கள் அப்போ ஏறும்போது என்ன சொல்லுவாங்க, இது வந்து திமுக அரசு அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சு அதனால தான் இது ஏறுது, ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதற்கு என்ன வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு என்பதை அந்தந்த அமைச்சர்கள், இதில் வேற வந்து சம்மந்தமே இல்லாமல் மின்சாரத்துறையை பற்றி வேற ஒரு அமைச்சர் பேசுவார், கல்வித்துறை வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி பேசுவார். அந்தந்த அமைச்சர் அந்தந்த துறையை பற்றி பேசினாலே போதும். அவருக்கு பேச தெரியலன்னா இப்போயே கூட சொல்கிறாங்க, ஒரு 25 அமைச்சர் வந்து கண்காணிக்கப்படுகிறார்கள், ஊழலுக்காகவும் சரி திறமையின்மைக்காகவும் சரி நிர்வாக குளறுபடினாலும் சரி. அதில் நிறைய ஒரு 8 பேராவது மாற்ற போகிறாங்க. யாரையாவது மாற்றுங்க, யாரையாவது வச்சுங்க. இப்படியே பேர் போச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து பேர் போயிடும், இருக்க பேரும் போயிடும். பார்த்துங்க. அது அரிசி விலை, பால் விலை, இது ரெண்டும் வந்து வாழ்வாதாரம். மக்கள் அது அடிபட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தளபதி அவர் கூட நம்ம வந்து நான் இன்னும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படி இப்படி அந்த ஈர்ப்பெல்லாம் வந்து அடிமடியில் கை வச்சிட்டிங்க, அவங்க வயிற்றுலேயே நீங்கள் கை வச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த பாசம் இந்த சினிமா மோகம்லாம் தாண்டிடும். பார்த்துங்க. ஓகே சார். அடுத்தாக அவினாசியிலிருந்து தாசப்பன் கேட்கிறார். ஈரோடு ஊராட்சி ஒன்றிய அலுவலக ஒப்பந்த காவலாளியிடம் மாதந்தோறும் ரூபாய் 10,000 வாங்கிய வட்டார வளர்ச்சி பெண் அதிகாரி கைது. தாவேகா ஆட்சியில் லஞ்சத்தை முழுதாக ஒழித்து விட்டதாக முதல்வர் கூறுகிறாரே. பிடிஓன்னு சொல்லுவாங்கல்ல, வட்டார வளர்ச்சி அந்த பெண் அதிகாரி. இவங்க ஒரு புதுசாக ஒரு திட்டம். அதாவது என்னென்னா, முதல்ல வழக்கமாக ஏதாவது ஒரு போஸ்ட் போடுற அவங்க வந்து ஒப்பந்த காவலாளி, செக்யூரிட்டி கார்டு, அதுவும் கான்ட்ராக்டில், நிரந்தர பணி கூட இல்லை. அவன் வந்து அவன்கிட்ட வந்து 5 லட்சம் 10 லட்சம்னு 3 லட்சம்னு கேட்டால் அவன் ஒரு கால் கொடுக்க முடியலையான்னு நம்ம தெரியல. அதனால் வந்து நீங்கள் மற்ற பொருள்லாம் வாங்கும்போது இப்போ இஎம்ஐ போடுறோம்ல, அந்த மாதிரி லஞ்சத்துலேயும் இஎம்ஐ வந்துடுச்சு. இதுதான் தாவேகா கொண்டு வந்த மாற்றமான்னு தெரியல. இதுக்கு முன்னால் லஞ்சம்லாம் முன்னாலே கொடுத்துடணும். இப்போ பாருங்கள், சௌகரியமாக மக்களுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுற மாதிரி
அவன் சம்பளம் வாங்குறான்னு பாருங்க, அவன் தெரியாது. அவன் அந்த காவலாளினா 15,000 20,000 அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. 20,000 சம்பளம் வாங்கி 10,000 ரூபா அவன் லஞ்சம் கொடுத்துடணும். இது எங்கே சிக்கலாக இருக்குன்னா, அவனால் கொடுக்க முடியல. இப்போ லஞ்சம் 10,000 ரூபா கொடுத்தனா அவன் குடும்பத்துக்கு என்ன இருக்கும்? அதனால் வந்து கொடுக்க முடியலங்கும் போது தகராறாகி அது பெருசாகி இப்போ நம்ம சிக்கியிருக்காங்க. அப்போது லஞ்சத்தை ஒழிப்போம், தொட்டவர்களை விட மாட்டோம் அப்படிலாம் பேசுனதெல்லாம் போக, மாற்றம் அப்படின்னு பேசுனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட்வான்ஸாக இல்லாமல் இஎம்ஐ மூலமாக வந்து கொடுப்பது தான் மாற்றம். இதுதான் நடந்திருக்கு. ஓகே சார். அடுத்ததாக புதுக்கோட்டையிலிருந்து மதனகோபால் கேட்கிறார் சார். நீட் பிஜி மருத்துவ தேர்வில் 800க்கு வெறும் 1 மதிப்பெண் மட்டுமே பெற்ற மாணவருக்கு ஹைதராபாத்தில் MS ஆர்த்தோபேடிக்ஸ் இடம் கிடைத்துள்ளது. இது வினோதமா விபரீதமா? 800க்கு 1 மார்க், அதுவும் எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல. அந்த 1 மார்க், அந்த 1 மார்க் அது 0 போடாமல் 1 போட்டாங்களே, அந்த திருத்தின வாத்தியாருக்கு நம்ம வந்து ஒரு சல்யூட் அடிக்கணும். ஏன்னா இவ்வளோ பேப்பர் வேஸ்ட் பண்ணியிருக்கான், அட்லீஸ்ட் 1 மார்க்காவது போடுவோம்னு போட்டிருக்காங்க. முதல்ல வந்து என்ன சொல்கிறோன்னா, ஆர்த்தோபேடிக்னா எலும்பு சிகிச்சை. இந்த 800க்கு 1 மாணவன் வந்தால் பரீட்சையில் படித்து பாஸ் பண்ணி வைத்தியம் பார்த்து எலும்பு 1000 ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை பண்ணான்னா நம்ம கதி, மக்களுடைய கதி என்ன ஆகுன்றது இது ஒரு பக்கம். இதுக்கு அடுத்தது இப்படி இந்த 800க்கு 1 ஏன்னு கேட்டால் அதில் வந்து 0%, அதாவது குறைந்தபட்ச மார்க் வந்து 0ன்னு வச்சிருச்சான் அந்த 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 உயர் படிப்புக்கு. இது MBBS இல்லை, உயர் படிப்பு MSன்னு நினைக்கிறேன். ஆமாம், பிஜி. அதில் அது குறைச்சா தான் வருவோம் போல இருக்குது. அப்போ நம்ம பொதுவாகவே நம்ம நாட்டில் வந்து அப்போ கல்வித்தரம் எப்படி இறங்கி போயிருக்குங்கிறது தெரியுது. இதில் 1 மார்க் வாங்கினவங்கலாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி என்ன ஆகும்னு தெரியல. இதை தாண்டி வந்து நமக்கு என்ன புரியலன்னா, இதில் நீட் பேப்பர் லீக் ஆகிடுச்சுங்கிறா. ஏன்டா லீக் ஆனதுக்கு அப்புறமும் 1 மார்க் தானே 800க்கு? இதுக்கு ஒரு பெரிய போராட்டம். நீட் தேர்வு வந்து நீக்கணும். இப்போ நீட் தேர்வை நீக்கணும்னா, இப்போ 800க்கு 1 வாங்கியிருக்கான்னா, இவன் 12ஆம் கிளாஸ் மார்க்கில் வாங்கினதை வச்சுக்கிட்டு இவனை டாக்டர் ஆகணும்னா இன்னும் என்ன கதியாக இருக்கும்? 12ஆம் கிளாஸில் வந்து அவன் எப்படி பாஸ் பண்ணான், எவ்வளோ மார்க் வாங்கினான்? 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் எல்லாம் பரீட்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா பல பள்ளிகளில் வந்து வாத்தியாரே வந்து அந்த பள்ளிக்கூட ஹெட்மாஸ்டர் இவங்களை வந்து காப்பீட்டுக்கு விட்டுருவாங்க. ஏன்னா அந்த ஸ்கூலில் நிறைய தேர்ச்சி பெற்றதாக காமிக்கணும், இவ்வளோ பேர் 100% நாங்கள் வந்து தேர்வு அப்படி காமிக்கணும்னு, இது இந்த மார்க்கெட்டிங்காக நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக பண்ணிடுவாங்க. அப்போது அதுக்குன்னு ஒரு தேர்வு எல்லாத்துக்கும் வச்சுருக்காங்க. இன்ஜினியரிங்க்கு ஒரு தேர்வு இருக்குது, மெடிக்கலுக்கு ஒரு தேர்வு இருக்குது, IASக்கு தேர்வு இருக்குது, TNPSசிக்கு தேர்வு இருக்குது. அப்போது இந்த 800க்கு 1 வைக்கும் போதே நீட் தேர்வுக்கு எதிராக இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது. இதை விட வேற என்ன செய்ய முடியும்? இது 800க்கு 1ங்கிறது மிக மிக அதிர்ச்சியாக இருக்குது. இனிமேல் எங்கேயாவது டாக்டர்கிட்ட போகணும்னா ஆப்ரேஷன் பண்ணணும், இல்லை ஏதாவது அவர் ஏதாவது ஒரு வைத்தியம் மருந்து எழுதி கொடுக்குறாருன்னா, சார் உங்கள் மார்க் ஷீட்டை ஒரு தடவை காமிச்சிருங்கன்னு சொல்லி கேட்குறோம். கேட்டுட்டு நம்ம மருந்து வாங்கி சாப்பிட்றது நல்லது. ஓகே சார். அடுத்தாக பம்மன்ல இருந்து ராபர்ட் கேட்குறாரு சார். நாட்டாமை குடும்பம் பச்சை குத்துவது பற்றி உங்களுடைய கருத்து? அவர் ஏன் திடீர்னு அப்படி ஒரு முடிவில் இறங்கினாருன்னு தெரியல. எம்ஜிஆர் இருக்கும்போது அப்படி தான் வந்து ரெட்டை இலையை பச்சை குத்திக்கணும்னு சொல்லி நிறைய பேர் குத்திட்டாங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ உள்ள அமைச்சர்களில் சில பேர் திமுக வந்துட்டாங்க. அதிமுகவில் இருந்து ஏவா வேலுலாம் பச்சை குத்திக்கிட்டார் ரெட்டை இலை. இப்போ அதுக்கப்புறம் திமுக வந்துட்டார். இந்த ரெட்டை இலை வெளியில் காமிக்க முடியாது. ஆனாலும் வந்து இந்த பச்சை குத்திட்டத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் திருப்பி அழிச்சிட முடியாது. அது இந்த தோலில் அது இதாக இருக்கும், உள்ள தைக்கிற மாதிரி தானே அது செய்கிறாங்க. ஆனாலும் என்ன பண்ண வேண்டியதுன்னா முழுக்கை சட்டை போட்டுப்பாங்க, அது தெரியக்கூடாது. என்ன கஷ்டம். எம்ஜிஆர் சொன்னார், அவங்க செஞ்சாங்க. அதுவே சரியாக தவறான்ற விமர்சனங்கள் அப்போவே பெரிய விமர்சனங்கள்லாம் வந்தது. இந்த பச்சை குத்துறதுலாம் வந்து வாழ்நாள் பூரா இருக்கக்கூடிய விஷயம், இது தவறுன்னு சொல்லி எம்ஜிஆருக்கு எதிராக விமர்சனங்கள் வந்தது. இப்போ இவர் வந்து பிஜேபியில் இருந்துக்கிட்டு நாட்டாமை குடும்பம்னா, இதென்ன பிஜேபியில் ஒரு பிரிவா நாட்டாமை குடும்பம்ன்றது? ஈஸியாக வந்து பார்த்துடலாமா? அவன் ஈஸியாக வந்து பார்த்துடலாம். அது சொல்லிட்டு அவர் வந்து நீங்கள் குத்திக்கலையான்னு கேட்டதுக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் இருக்காராம், படம் பண்ணிக்கிட்டு இருக்காராம். அது முடிஞ்சோடனே குத்திப்பாராம். இதை பிஜேபி எப்படி இதை எடுத்துக்குதுன்னு தெரியல. அதிருப்தியை தெரிவித்ததாக மேலிடத்திலிருந்து அதிருப்தியை தெரிவித்ததாக கேள்வி. நீ என்ன தனியான்னு அப்போ கூட கேட்டுக்காங்க, தனியாக மறுபடியும் சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறீங்களான்னு கேட்டதுக்கு அவர் வந்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு இருக்காரு.
அப்படி இல்லைன்னா இவருடைய ரசிகர்கள் மட்டும் எதுக்காக நாட்டாமை குடும்பம்னு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நாட்டாமை குடும்பம்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் ஒருத்தர் டாக்டர் குடும்பம்னு ஒருத்தர் போட்டுருவார், ஒருத்தர் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்பம் சொல்லி நடிகர் குடும்பம், தயாரிப்பாளர் குடும்பம் இப்படிலாம் வந்து குத்த ஆரம்பித்தாங்கன்னா ஏற்கனவே இளைஞர்கள் வந்து பாதை மாறி போகிறார்களோ பல விஷயங்களில் போதை மற்ற விஷயங்கள்லாம் வந்து பொதுவாக எல்லாரையும் சொல்லலை, அப்படி போகிறவங்க சொல்கிறோம். இது நாட்டாமை இது குடும்பம் என்று பச்சை குத்துவது வந்து ஒரு அடிமைத்தனம் இல்லையா? அவன் பர்மனெண்ட்டாக வந்து இன்னைக்கு 20-25 வயசில் குத்துறான்னு வைங்க. அவர் சரத்குமார் அவர் என்னை விட வயதில் மூத்தவர், 72-73 வயசு இருக்கும் அவருக்கு. இருக்கட்டும், 100 வயசு இருக்கட்டும். அவனுடைய வாழ்நாள் முழுக்க அவன் வந்து அதை குத்திருப்பான்ல நாட்டாமை குடும்பம்னு. அது என்ன ஊருக்கு நாட்டாமைன்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டாரு. அதனால் வந்து ரெண்டாவது நீங்கள் பிஜேபியில் இருக்கீங்களா, அதுக்காக பிஜேபின்னு பச்சை குத்திக்கணும்னு நம்ம சொல்லலை, அப்படியானாலும் தவறு தான். ரெட்டையில குத்த சொன்னதே தவறு தான் நம்ம சொல்கிறோம். இவர் நாட்டாமைன்னு சொல்றதை பார்த்தா இவர் ஏதோ ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கார் போல இருக்கு. அடுத்து ஏதோ ஒன்று ஐயா இப்போ தனுஷ் என்னமோ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி அவர் பண்ணிட்டாரு. நேற்றுலாம் கூட அதில் கொள்கை விளக்கம்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு போகிறாரு. இன்னைக்கு காலையில் தான் ஒரு பத்திரிகையில் வந்துச்சு, தனுஷுடைய அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை விஜய் அரசு வந்து உளவுத்துறை மூலமாக கண்காணிக்குதான். இல்லை நான் சொல்லுது வந்து எல்லாரும் வரலாம் அரசியலுக்கு, ஏற்கனவே இருந்து கட்சி வச்சு அது போனியாகாமல் இவரும் திமுக இருந்தார், அதிமுக இருந்தார், எல்லா கட்சியிலையும் சுற்றிட்டு தனி கட்சி ஆரம்பித்து அதுவும் முடியாமல் பிஜேபிக்கு வந்துட்டார். அங்கே இவருக்கு முக்கியமான எதிர்பார்க்குற போஸ்ட் கொடுக்கல. நாட்டாமை குடும்பம்னா அங்கே பிஜேபியில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறதே கொஞ்சம் பேர். இல்லை நாட்டாமை குடும்பம்னு ஒரு செட்டு, அப்புறம் நயினார் நாகேந்திரன் வந்து நயினார் குடும்பம், இல்லை மாப்பிள்ளை குடும்பம்னு அவர் தனியாக ஒரு செட்டு, இப்படி ஆளுக்காள் ஒரு குடும்பம். தமிழிசைகர்கள் வந்து அக்கா குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இது, இப்படியெல்லாம் வந்தால் சரி. அதான் அது எப்படி மக்கள், அதாவது இளைஞர்களை நல்வழிப்படுத்தணுமே தவிர இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள், இந்த மாதிரி ஒரு அடையாளங்கள், வேண்டாத அடையாளங்கள், இதெல்லாம் தவிர்க்கணும். ஓகே சார். அடுத்ததாக சீர்காழியிலிருந்து ராஜமூர்த்தி கேட்கிறார், காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் நேர்மை இருக்கும் என்று புகழ்கிறாரே தமாக தலைவர் ஜி.கே. வாசன். காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் எப்பொழுதும் நேர்மை இருக்கும். ஆமா, எவ்வளவு நாளா அவர் காங்கிரஸ் பக்கம் இல்லையே, அப்படின்னா அவர்கிட்ட நேர்மை இல்லையா? செல்ஃப் கோல் அடிச்சுக்கிறாரு, அவரு சேம் சைட் கோல் போட்டுக்கிறாரு. காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் நேர்மை இருக்கும்னா ஏன் அவர் இவ்வளவு நாளா காங்கிரஸ் பக்கம் இல்லை, எதிர்பக்கம் தானே இருந்தாரு? ஆமா, பிஜேபி கூட்டணியில் தானே இருந்தார் அவர். இப்போ காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் நேர்மை இருக்கும்னு சொல்றாருன்னா ஒன்றும் இல்லை, அவர் தாவேகா பக்கம் போகிறாரு. இப்போ காங்கிரஸ் அங்கே இருக்கு, அப்போ அங்கே நேர்மை வந்துருச்சு, அதனால அங்கே போகிறாரு. அது நேரம் சொல்ல வேண்டியதானே, தாவேகா கூட்டணியில் இணைவதற்கு தயாராக இருக்கிறேன். அது நம்மகிட்ட சொல்கிறத விட அங்கே சொன்னால் அவங்க தான் வரவங்கலாம் வாசலில் வரவங்கலாம் கூப்பிட்றாங்க. ஒரு காலத்தில் கல்லாப்பட்டி கூட்டணி அறிவாலயம் வாசலில் போனவங்கலாம் ஸ்டாலின் கூப்பிட்டுக்கிறாருன்னு சொன்னவங்க, இப்போ அறிவாலயம் இல்லை, மெட்ராஸ் சென்ட்ரல் ஸ்டேஷன் எக்மோரில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்குறவங்கலாம் கூப்பிட்டு வந்து கட்சியில் சேர்த்துக்கிறாங்க. இவரையும் சேர்த்துக்கலாம், கூட்டணியாக சேர்த்துக்கலாம், இல்லை வந்து நேரடியாகவும் சேர்த்துக்கலாம். இந்த இடைத்தேர்தலில் எவ்வளோ பேர் ஆசைப்படுறா பாருங்க. தமிழ்நாட்டில் வாக்காளர்களில் பாதி பேர் இந்த இடைத்தேர்தலில் வந்து வேட்பாளராக நிற்கிறேன்னு நினைக்கிறான். வரப்போகிற ஒரு 7, 8, 10 இடைத்தேர்தலில் எல்லாரும் கனவு கண்டுகிட்டு இருக்கான், நமக்கு தான் சீட்டு வரப்போகுதுன்னு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. காங்கிரஸ் இருக்கும் இடத்தில் நேர்மை இருக்குங்கிறது இவ்வளவு வருஷம் காங்கிரஸிலிருந்து விலகி இருந்து கட்சி ஆரம்பித்து காங்கிரஸுக்கு எதிரணியிலிருந்து இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள். ரைட்டு சார். அடுத்ததாக புதுவையிலிருந்து கணேசமூர்த்தி கேட்கிறார், கடந்த 2002 காவிரி நதிநீர் பிரச்சனை தொடர்பாக நடிகர் ரஜினி உண்ணாவிரதம் இருந்தபோது நதிகள் இணைப்பு திட்டத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்திருந்தார். இப்போதும் செய்ய தயாராக உள்ளார் என்கிறாரே திருமதி லதா ரஜினிகாந்த். எப்போ 2002 இல்லையா? ஆமாம், அப்போது இந்த சினிமாக்காரங்களாம் உண்ணாவிரதம் இருந்தார், அவரும் இருந்தார். இப்போ நதி நீர்லாம் இணைச்சாக்கா 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னாரு. அப்போவே அவருக்கு தெரியும் போல இருக்கு, அதெல்லாம் நடக்காதுன்னு தைரியமாக சொல்லிட்டாரு. இப்போது 2026-25 வருஷம் ஆகிப்பிடிச்சு. இப்போவும் வந்து நதிநீர் இணைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கும் பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் நடக்கலை. கோதாவரியும் காவிரியும் பண்ணாங்க, இதுவும் 3-4 நதியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் எது நடக்க போகுதுன்னு தெரில. இப்போவும் கொடுப்பாங்க. ஒரு இந்த பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி 2002 1 கோடி ரூபான்னா இன்றைக்கி அது எவ்வளோ, ஒரு 10 கோடி ரூபாயாவது கணக்கு வரணும்ல. நீங்கள் வந்து இப்போவும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம்னா நம்ம நம்பிக்கையாக இருக்காங்க, வராதுன்ற ஒரு நம்பிக்கையில். சில பேருக்கு மனசு வராது, நம்ம என்ன செய்கிறது?
அது அவர் 75 வயசுலேயும் நடிக்கிறாரு, 100 கோடி 150 கோடி வாங்குறாரு. நான் என்ன சொல்கிறேன், அதை எடுத்து ஒரு அறக்கட்டளை போட்டு இந்த நதிநீர் இணைப்புக்குன்னு போட்டு கொடுத்துருங்க, வச்சுருங்க. என்னைக்கு நதிநீர் இணைப்பு வருதோ அன்றைக்கி பண்ணிக்கிட்டோம். எப்போ கேட்டாலும் 2002லேருந்து வரும்போது நாங்கள் 1 கோடி கொடுத்துருவோம், வரும்போது நாங்கள் 1 கோடி கொடுத்துருவோம். பணம் யாருக்கிட்ட போய் சேர்த்து பாருங்கள், அவ்வளோதான். ரைட்டு சார். அடுத்தாக நெல்லையிலிருந்து சாக்ரட்டிஸ் கேட்கிறார், லஞ்சத்தை ஒழிப்பதாக வாட்ஸ்அப் எண் கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் என்கிறதே உயர்நீதிமன்றம். ஆமாம், அது ஏதோ இந்த தொண்டியில் வந்து எஸ்பி ராஜாராம்னு ஒருத்தர் வந்து நடவடிக்கை எடுக்கலான்னு சொல்லி நீதிமன்ற அவதூறு வழக்கு போட்டு பேரூராட்சியில் நடந்த ஊழல், அது வந்து உயர்நீதிமன்றம் ஆக்ஷன் எடுக்க சொல்லியும் அங்கே உள்ள எஸ்பி வந்து காவல்துறை எஸ்பி எடுக்கலை, அவரை நேரடியாக ஆப்பிரானுன்னு சொல்லி. அப்போ அது கேட்குது, இந்த வாட்ஸ்அப் எண்ணெல்லாம் கொடுத்து லஞ்சமானா நீங்கள் புகார் கொடுங்கன்னு சொல்கிறதெல்லாம் அப்படின்னா மக்களை ஏமாற்றதானா? ஒரு நீதிமன்றம் வந்து ஆமாம் லஞ்சம் வாங்கப்பட்டிருக்கு, அந்த அஃபிஷியல் அதிகாரி பேரில் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி ஒரு காவல்துறை எஸ்பி வந்து பலமுறை சொல்லியும் நீதிமன்ற உத்தரவை மதிக்கலைங்கும்போது இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு தானேன்னு நியாயமான கேள்வி. நீதிமன்றத்துக்கே மரியாதை இல்லைன்னா இந்த வாட்ஸ்அப்பை யார் அட்டன் பண்ண போகிறாங்க? இந்த விளம்பர அரசியல் பண்ணாதீங்கன்றது உயர்நீதிமன்றம் வரைக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு. பண்ணக்கூடாது, பண்ணுறாங்கன்னு புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. ஓகே சார், கேள்விகள் எல்லாம் முடிந்தது. இன்றைய நாள் காதோடு இந்த டாஸ்மாக் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நம்ம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் A1 சேர்க்கப்பட்டிருக்கிறார். அதில் A2 விசாகன் ஐஏஎஸ்ன்னு அவர் வந்து அந்த டாஸ்மாக் எம்டியாக இருந்தார். ஆமாம் ஆமாம் ஆமாம், அவர் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஏதோ 2 அதிகாரிகள். A5 வந்து பாஸ் ரத்தீஷ் எனப்பட்ட தம்பி ரத்தீஷ், அவர் தான் அந்த ஸ்விம்மிங் பூலு வச்சு வீடெல்லாம் கட்டார் 500 கோடிக்கு ஈசிஆர்லன்னு. அவர் தான் அந்த விசாகன் ஐஏஎஸ்க்கு எம்டிக்கு வந்து டெய்லி எங்கேருந்து வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், இதெல்லாம் வந்து போடுவாராம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாராம். யார்? செந்தில் பாலாஜி சார்பில் எந்த டிஸ்டிலரியிலேருந்து எவ்வளோ வாங்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் டாஸ்மாக் எம்டிக்கு வாட்ஸ்அப்பில் இவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அது பிரகாரம் தான் அவர் வாங்குவாராம். இதுதான் முன்னால் நடந்து இது வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போது செந்தில் பாலாஜி மேலே அந்த விசாரணை அது சம்மந்தமானதெல்லாம் வரும்போது அது ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள அதிகாரியில் 2 பேர், அந்த யாரோ ஒரு இது செந்தில் பாலாஜி நண்பர்கள்னு சொல்கிற கார்த்திக் ரமேஷ்னு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த விசாகன் ஐஏஎஸ் தான் வந்து A2 அக்யூஸ்ட் 2, எதிரி நம்பர் 2. இவர் இப்பொழுது தலைமறைவாக இருக்கிறார். ஏன்னா கண்டிப்பாக அவரை பிடிச்சா நிறைய விவரங்கள் தெரியும். நமக்கு வர்ற தகவல் வந்து அவர் வந்து வெளியில் வராததுக்கு காரணம் இது கூட இது வரைக்கும் போய் கேட்டதா தெரில. முன்ஜாமீன் கூட வழக்கமாக தலைமறைவாகி முன்ஜாமீன் கேட்பாங்க, கேட்டிருக்காரா கேட்டுக்கலையே, கேட்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னன்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து. யாரால? போலீஸ்காரங்களால் இல்லை, யாராலேயோ ஆபத்து, முக்கியமான ஆட்களால். ஆமாம், ஏன்னா அவரை பிடிச்சாங்கன்னா எல்லா விவரமும் வெளியே வந்துடும். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது, யார் கொடுத்தாங்க, அது பிரகாரம் எங்கே வாங்கினாரு, அதோடைய பணம் எங்கே போச்சு, அந்த லஞ்ச பணம் எப்படி, எல்லா முழு விவரமும் அவர்கிட்ட இருக்கும். அவர்கிட்ட இருக்குது. அவர் சிக்கினார்னா இல்லை போலீஸ் கஸ்டடிக்கு வந்தார்னா அதுவும் ஆட்சி மாதிரி போச்சு இல்லை. ஆமாம், ஏற்கனவே அவங்க தான் கரூரில் அந்த 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 அவங்களுக்குள்ள அந்த அரசியல் பிரச்சனை இருக்குல்ல, செந்தில் பாலாஜிக்கும் முதல்வர் விஜய்க்கும் உள்ள அந்த கரூர் பிரச்சனை இருக்குது. அதில் இருக்கும்போது இப்போ இவர் இந்த விசாகனை வச்சு அவர் செந்தில் பாலாஜி அவர்களை எப்படியாவது சிறைக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்றது தவேக அரசு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்குது. இப்போ அவர் போலீஸில் வந்து சிக்கினா தானே அவர் உண்மையை சொல்லுவார். உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வரும்? ஆம்ஸ்டாங் வழக்கில் வந்து திருவேங்கடத்துக்கு என்ன ஆச்சு, என்கவுண்டரு. அப்புறம் அந்த நாகேந்திரன் ஜெயிலில் இருந்தார், அவர் திடீர்னு அப்பண்டிசிட்டிஸ் வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் போய் அவர் முடிஞ்சு போச்சு கதை. எல்லாம் ஞாபகம் வருது நமக்கு, ஞாபகம் வருதேன்னு நம்ம வந்து. அப்போது இவர் தலைமறைவாக இருக்கிறது வந்து அவருடைய உயிருக்கு ஆபத்து. யாரால் ஆபத்துங்கிறது மக்கள் புரிந்து கொள்ள முடியும்.
விசாகன் IAS உடைய உயிருக்கு ஆபத்து என்பதால் அவர் தலைமறைவாக இருக்கிறார். முன்ஜாமீன் கூட வந்து அவர் வந்து ரொம்ப முயற்சி பண்ணல, இல்லை அப்படியே முயற்சி பண்ணாலும் அதில் ரொம்ப தீவிரமாக இல்லை. ஏன்னா சரண்டர் ஆகிட்டு கூட முன்ஜாமீன் அதாவது ஜாமீன் கேட்கலாம், முன்ஜாமீன் கேட்கலாம். கிடைக்கல அப்படின்னு சொன்னால் கைதாகி கூட கேட்கலாம். கைதானால் தகவல்கள் தர வேண்டி வரும். தகவல்கள் தர வேண்டி வந்தால் அதுக்கப்புறம் அந்த உயிர் வந்து விலை பெறாது அப்படிங்கிற உயிர் பயத்தில் தான் விசாகன் IAS அவர்கள் தலைமறைவாக இருக்கிறார். அவருடைய உயிருக்கு ஆபத்து. யாரால் ஆபத்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இன்னைக்கு காதோடு. ஓகே சார், பார்க்கலாம். காதோடு மரமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மரமே. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.